கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக பொறியாளர் தின கொண்டாட்டம் இங்கே துவங்க இருக்கிறது. பொறியாளர் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். விழா இனிதே துவங்க இருக்கின்றது. அனைவரும் வருக வருக வருக. அன்பார்ந்த பொறியாளர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பொறியாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நமது பொறியாளர் தின கொண்டாட்டம் என்னும் சற்று நிமிடத்தில் தொடங்க உள்ளதால் முதலாவதாக அனைத்து பொறியாளர்களும் தங்கள் இருக்கையில் வந்து அமர்ந்து கூட்டத்தை தொடங்க ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொறியாளர் தின குடும்ப விழா உடனடியாக ஆரம்பமாக இருப்பதால் அனைத்து உறுப்பினர்களும் குடும்பத்தாரோடு அரங்கத்திற்கு வர அன்புடன் அழைக்கிறோம். I request Engineer S. Perachi Selvan, our secretary, to come to the dais, please. I request our president, Engineer C. Muthukumar, to come to the dais, please. I request Engineer A. Manmadan, president, Builders Association of India, Tirunelveli Center, immediate past president Tirsia, to come to the dais, please. I request Engineer M. Kannan, Region 10 president, to come to the dais, please. I request today's special guest, our former president, Engineer T. Raghavan, to come to the dais, please. And I request today's chief guest, Engineer T. Rajesh Tamilarasan, former president, to come to the dais, please. I request our secretary to adorn with collar our president. தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Our president, Engineer C. Muthukumar, to propose welcome address. Before that, engineer's oath. பொறியாளர் உறுதிமொழி. சிந்தித்து உழைப்போம், திட்டமிட்டு உழைப்போம், நல்ல செயல்களுக்காக உழைப்போம், வெகு சிறப்பாக தலைப்போம், முன்னேறுவோம், முன்னேற்றுவோம். மிகச் சிறப்பாக உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனமாக உலக அமைதிக்காக வேண்டுவோம். Thank you. மிகச் சிறப்பாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய குழுவிற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு காலையிலிருந்து சொல்றதுக்கு இல்லை, கண்டினியூஸா ப்ரோக்ராம். அந்த அளவுக்கு பிரசிடென்ட் எல்லாரையும் பிஸியா வச்சிருக்கிறாங்க. பிரசிடென்ட் இப்போ வெல்கம் அட்ரஸ் பண்றதுக்காக அன்புடன் அழைக்கிறோம். இந்த பொறியாளர் தின குடும்ப விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களையும் முதல் கண் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்த திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள தலைமை விருந்தினர், நமது மண்ணின் மைந்தர், நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர், மாநில முன்னாள் தலைவர் பொறியாளர் ராஜேஷ் தமிழரசன் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு
சிறப்பு விருந்தினராக வந்து பெருமை சேர்த்துள்ள நமது கோவில்பட்டியை சார்ந்த அண்ணன் ராகவன் சார் அவர்களும் நமது கூட்டமைப்பின் மாநில முன்னாள் தலைவர் ராகவன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வாழ்த்துரையாளர்களாக வருகை தந்துள்ள நமது மண்டல 10 தலைவர் கண்ணன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நமது சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் மற்றும் திருநெல்வேலி கட்டுநர் சங்கத்தின் திருநெல்வேலி மையத்தின் தலைவருமாகிய எனது நண்பர் மன்மதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு சிறப்பாக கிராண்டா நடைபெறுதுன்னா நம்ம சங்கத்தின் அதாவது இள ரத்தம் பாய்ச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே நம்ம சங்கத்தோட அடுத்த ஜெனரேஷன் மிக சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து எதுனாலும் சரி, அதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு அதாவது நம்ம கூட்டமைப்பில் உள்ளவங்களாலும் சரி, நம்ம இன்ஜினியர்ஸ்னாலும் சரி, வேற வெளியே இருந்து யாரும் சொல்லியிருந்தா கூட நம்ம திருஷியா வாட்ஸ்அப் தளத்தில் பிளட் டொனேஷன் நம்ம போட்டுட்டோம்னாலே ஒரு நம்ம யார் வில்லிங்கா இருக்காங்க அவ்வளோ பேர் போட்டுருவாங்க. அதை விட நம்ம கூட்டமைப்பின் மண்டலம் 10 புலிகுடி சங்கத்தை சார்ந்த முன்னாள் தலைவர் ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகியிருந்தது. அவருக்கு பிளட் டொனேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம சங்கத்தை அணுகியிருந்தாங்க. நம்ம மெம்பர்ஸ் சொல்லும் போது அவங்க கேட்ட ஒரு மணி நேரத்தில் நம்ம மெம்பர் அங்கே போய் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு சார் கொடுத்தாச்சுங்கிற தகவலை நமக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அதை கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாச காலங்களில் ஒரு 28 பேர், அதில் நேற்று மட்டும் ஒரு 15 பேர் பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 28 பேர் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 28 பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வழிநடத்தி செல்றது நம்ம மணிகண்டன்கிற நம்ம சக பொறியாளர் அவர்களுக்கும் இந்த பிளட் டொனேஷன் கொடுத்த 28 பொறியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னைக்கு நடைபெற உள்ள பொறியாளர் தினத்தை நம்ம வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் காலை மதியம் இரவு என 3 நேரமும் ஒவ்வொரு ஸ்கூல்களுக்கும், அதாவது மணவரட்சி குன்றிய ஸ்கூல், ஆர்பஞ்சி ஸ்கூல், இந்த எல்லா இதுக்குமே நான் உணவு ஏற்பாடு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அதாவது பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்றது நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இதை தனிப்பட்ட ஆளா நின்று அதாவது நல்ல சிரத்தோட எடுத்து வழிநடத்தி கொண்டு போறது VP1 இமயரமன் சார் இன்னைக்கு ஃபுல்லா அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். மேலும் அதாவது இந்த ப்ரோக்ராம் நடைபெறுவதற்கு ஈவென்ட் கமிட்டி, இந்த கமிட்டியை சேர்ந்தவங்க மகராஜன், கார்த்திகேயன், பாக்தாத், அரசு, ஆணைமுத்து, விஜய், பேராட்சி செல்வன், இவங்க எல்லாமே ஈவென்ட் கமிட்டியில் உள்ளவங்க. இந்த ஈவெண்ட் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுதுன்னா இதுல இவங்களும் ஒரு காரணம். அடுத்து ஃபுட் கமிட்டியை கேட்கவே வேண்டாம். கடந்த ஒரு 3-4 நாள் அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஜாமான், அதாவது இதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வெளியே கடைகள்ல ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தோம். இவங்க நாங்களே அரேஞ்ச் பண்றோம், நாங்களே எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்களே இன்னைக்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஃபுட் கமிட்டியை பொறுத்தவரை முத்தலிஃப், சைஃபுல்லா, உடனடி முன்னாள் செயலாளர் மசூத், நவாப் ஹுசேன், குறிச்சி ரவிசங்கர், இலியாஸ், சம்சுல் ஆலம், சித்திக், சலாவுதீன், பிரகாஷ், ஃபாய்சில், இவங்க அனைவரும் நல்ல சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போக இந்த இன்விடேஷன் ரெடி பண்றதுலேருந்து ஃபிளெக்ஸ் பேனர், ஸ்பான்சர்ஸ்க்குரிய ஃபிளெக்ஸ் பேனர் எல்லாம் ரெடி பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன். அதாவது அவர் மணிகண்டன் எல்லா குரூப்லையுமே இருப்பார். மணிகண்டனை பொறுத்தவரை அது மணிகண்டன், ரவிசங்கர், வேல்முருகன், இவங்க எல்லாமே இன்விடேஷன் மொமெண்ட் எல்லாமே எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப அதாவது அவங்க வேலை அவங்களோட சொந்த வேலை செய்யறாங்களோ இல்லையாங்கிறது தெரியாது. அப்படி நம்ம சங்கத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட சேர்ந்து நேற்று மொமெண்டோ எடுக்கிறதுல நம்மளோட முன்னாள் தலைவர் எசகி சாரும் கூட ஜாயின் பண்ணி நேற்று மொமெண்டோ கிஃப்ட் எடுக்க கூட போயிருந்திருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம பாலாவை சொல்றா இருந்தா அவர் மணிகண்டனை எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் பாலாவும் எல்லா ஃபீல்டுலயும் அவர் இருப்பாரு.
எல்இடி ஸ்கிரீன் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், எல்லா இடத்துலையும் எல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் பாலா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காப்புல. பாலாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னால் நம்ம சயின்ஸ் சென்டர்ல இருந்து ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ப்ரோக்ராம் இன்ஜினியர்ஸ் ஒட்டி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஒரு 3 ஜட்ஜஸ் வரணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ லாஸ்ட் இயர் இதே மாதிரி நடந்ததுங்கிறது நம்ம உடனடி முன்னாள் தலைவர் மன்மோகன் சார் ஏற்கனவே போன ட்ரிப்பே சொல்லியிருக்காங்க. மன்மோகன் சார் மூலமாக தான் என்கிட்ட பேசியிருந்தாங்க இந்த ட்ரிப்பும். உடனே போன ட்ரிப் போயிருந்த மாதிரி இந்த ட்ரிப் நம்ம வால்டர் சார், சொக்குநாதன் சார், பசீர் சார் 3 பேருமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வால்டர் சார் இன்னைக்கு வந்து சொன்னாங்க, சார் ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது, நல்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சார், நல்லா இருந்தது சொன்னாங்க. அதுக்கு முதற்க நமது முன்னாள் தலைவர்கள், மூத்த உறுப்பினர் வால்டர் சார் மற்றும் முன்னாள் தலைவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது போக, அதாவது இந்த இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நமக்கு நடைபெறுகிறது. இந்த ப்ரோக்ராம் நடக்கணும்னா நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக, அதாவது நம்ம இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், நம்ம அசோசியேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வந்து எந்த வருஷமும் எல்லா வருஷமும் நாங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுவோம். இன்ஜினியர்ஸ் டேன்னு சொல்கிறதுல பெர்ஜர் பெயிண்ட்ஸுக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் முத்துசாமி சார் வந்திருக்காங்க, நன்றி சார், நன்றி. அடுத்து சியாம் ஷீல், அதாவது இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி மாதம் தான் நமக்கு ஒரு மீட்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சியாம்ஷீல்லேருந்து சார் அன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. சார் இப்படி ஒரு இன்ஜினியர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால், அடுத்த செகண்டே இல்லை சார் நாங்களும் அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சியாம்ஷீல் நிறுவனத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு வந்துள்ள நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், நமது நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நமது சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இத்தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Plastic free planet Earth, please test concrete, motivational speech, blood donations, medical camps, tree plantations. என்ன எப்படி இவ்வளவு திட்டமிட்டு எவ்வளவு தெளிவா செய்ய முடியுதுங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரியது. எவ்ரிடே கிட்டத்தட்ட என்னைக்கு தான் ப்ரோக்ராம்ஸ் இல்லை அப்படின்ன நாள் தான் குறையா இருக்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக ப்ரோக்ராம்ஸ் நடத்தி கொண்டிருக்கின்ற குழுவினருக்கு வாழ்த்துக்கள். Now I request our immediate past president, chairman Builders Association of India, Tirunelveli Center, Engineer A. Manmadan to propose felicitation address, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இன்ஜினியர்ஸ் டே வாழ்த்துக்கள். முதல்ல இந்த விழாவை நம்ம கொண்டாடுற நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஜினியராக நம்ம என்ன பணி புரிந்தோங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் அப்படின்னாலே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்டினரி ஒர்க்கு கிடையாது. அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பணி. அந்த சமூகம் சார்ந்த பணியை செய்கிறதுனால தான் நம்ம வந்து இன்ஜினியர்ஸ் டே வந்து கொண்டாடும் போது சிவில் இன்ஜினியர்ஸ் அதிகமாக மேக்ஸிமம் கொண்டாடக்கூடிய ஒரு துறையாக இது இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு முதல் முன்னோடியாக இருக்கிறது இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் தான். இவங்க மேக் பண்ணுற ஒரு உலகத்தினால தான் மட்டும்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற சூழ்நிலைக்கு வருவதனால தான் ஒரு சமூக பொறுப்போடு இருந்து செயல்படக்கூடிய நாம் மிக கவனத்தோடும் பாதுகாப்போடும் இந்த துறையை மென்மேலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலும் ஒவ்வொரு இடமும் இந்த பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில தலைவர், உடனடி மாநில தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் மாநில முன்னாள் தலைவர் ராகவன் சார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த திரிஷாவின் முன்னாள் தலைவர் என் அன்புக்குரிய சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும், செயலாளர் பொருளாளர்களுக்கும், மண்டல தலைவர் அவர்களுக்கும் நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு தருணம் எப்படி நம்மளுக்கு அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துன்பமும் சேர்ந்து தான் வரும். எப்படி வந்து ஒரு தீமைக்கும் நன்மைக்கும் நடுவில் ஒரு போட்டி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அந்த உலகத்தில் நடக்கக்கூடியது நன்மைகள் தான் நடக்கும். ஆனால் நடக்கக்கூடிய தீமைகள் தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். அதுபோல தான் ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இந்த இன்ஜினியர்ஸ் டேவை நம்ம இன்ஜினியர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக கெட்டுக்குதராக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான். இந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் நிலைத்திருக்கணும், எல்லா மனிதர்களுக்கும் நிலைத்திருக்கணும், இந்த தொழிலை செய்யக்கூடிய பொருளாதார நமக்கும் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்ம உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நாம் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு மிக காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர்ஷிப்புக்கு முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறவங்களுக்கு முதல்ல கை கொடுங்க. நீங்கள் ஒரு 10 வேலை நடக்கா 10 வேலையில் ஒரு 3 வேலையாடு ஸ்பான்சர்ஸ் கொடுங்க. நீங்கள் மீதி ஒரு 7 வேலையை கூட உங்கள் ஆர்டினரியாக கொடுங்க. ஸ்பான்சர்ஷிப் எவ்வளோ தூரம் வளருமோ வளரும் தான் நம்ம சங்கமும் வளரும் சொல்லி இதில் தரணிக்குறி மிக்க நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மிகச்சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருநெல்வேலி சென்டர் சேர்மன் அவர்களுக்கு நன்றி. I request Maharajan to honor Engineer Manmadan with a shield, please. It's the time to hear from Berger, our regular sponsors. Dear Berger Paints, we are honored to have your presence here. I request Mr. Muthusamy from Berger Paints to take the dais, please. அனைவருக்கும் பொறியாளர் தின நல்வாழ்த்துக்கள். நார்மலாக நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசோசியேஷன்ஸில் வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கோம், மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். நான் இது ஏற்கனவே இதே ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். திருநெல்வேலியில் மட்டும்தான் ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு மூணாவது ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். ஸோ உண்மையிலே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கெட் டுகெதர்ஸ் மீட்டிங்ஸில் வந்து ஃபேமிலிஸை சேர்க்கிறதே இல்லை. நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஃபேமிலியோட வந்து ஒரு பொறியாளர் தினத்தை கொண்டாடுறதுல இந்த சங்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் அப்படின்னா ஏதாவது எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி பேசுவோம். ஸோ இன்றைக்கும் வந்து அதை பற்றி பண்ண வேண்டாம் அப்படின்றத விட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ நிறையா வந்து பர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இன்ஜினியர்ஸ்க்காக நிறையா வந்து ஸ்கீம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற மாவட்டங்களை விட நம்ம மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் உங்களுடைய பங்களிப்பு நன்றாகவே இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னால் வந்து எல்லாமே கம்பெனி பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில இடங்களில் வந்து சில பிரச்சனைகள் என்னுடைய காதுக்கு சமீபமாக வருது. ஸோ யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்றத எங்களுடைய டீம் ரெகுலராக அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னால், ஏன்னா இப்போ ஆக்சுவலாக க்ரௌடு கூடிகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 பேர் வந்து 220 பேர் குவாலிஃபை இருந்தாங்க, 150 பேர் ட்ரிப் வந்தாங்க. ஸோ எல்லா பேர்த்தையும் நாங்கள் மானிட்டர் பண்ணுறன்றது கஷ்டம், க்ரௌடு ஜாஸ்தியாக. ஸோ என்ன ஸ்கீம் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம். நான் உங்ககிட்ட வைக்க ஒரே கோரிக்கை, நீங்கள் தயவு செய்து அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது எவ்ரி குவார்ட்டர் ஒன்ஸ் ஆகுது வந்து உங்களோட பாயிண்ட்ஸை உங்களுடைய இதாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து பின்னாடி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வரல அப்படின்ற ஒரு மனக்கசப்பு வராது. சரி, நான் ரொம்ப பிரியப்படுறது ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா, எங்களால் நல்ல விஷயங்கள் செய்ய முடியுதோ இல்லையோ ஒரு சின்ன கெட்ட விஷயம் கூட நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் உறுதியாக உண்மையாக இதில் மெட்டீரியல் பெர்ஜரில் பர்ச்சேஸ் பண்ணி குவாலிஃபையாக இருக்காங்களோ அவங்க வந்து தகுதியுடையவர்கள் பெர்ஜருடைய ட்ரிப் ஸ்கீமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொன்று, இப்போ இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ட்ரிப்பு லோக்கல் டொமஸ்டிக் ட்ரிப்பும் பிளான் பண்ணுறோம். ஸோ மேபி இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஒரு குவார்ட்டர்லி ட்ரிப் ஒன்று இருக்கும். ஸோ அதில் கலந்துக்கங்க. எவ்ரி குவார்ட்டர் ட்ரிப்பையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய ஆசை இந்த ட்ரிப்பில் வந்து நிறையா பேர் வந்து கலந்துக்கிறணும் அப்படின்றது. அதுக்கு வந்து சங்கத்தினுடைய உதவியும் தேவை அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்கு பெர்ஜர் பெயிண்ட்ஸ் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தோட எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். That's very short and sweet. Dr. Saifullah is honoring Mr. Muthusamy. Our VP1, Engineer Imay Varamban is honoring Mr. Muthusamy with the memento. 10th President, Mr. M. Kannan, to make a word of felicitation, please. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதில்லை என்று யாதொன்றுமில்லை பராபரமை. இந்த இனிய பொறியாளர் தின குடும்ப விழா சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி மாவட்ட கட்டுமான சங்கத்திற்கு
முதல்களின் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து பொறியாளர்களுக்கும் பொறியாளர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினராக இங்கு வருகை தந்துள்ள எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மாநில தலைவர் பொறியாளர் ராஜேஷ் தமிழரசன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு செய்ய உள்ள எங்களுடைய மாநில முன்னாள் தலைவர் பொறியாளர் திரு டி ராகவன் சார் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள உடனடி முன்னாள் தலைவர் பொறியாளர் மன்மதன் சார் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொறியாளர் தின குடும்ப விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி மாவட்ட கட்டுமான சங்கத்துடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நம்ம அருமை சகோதரர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும், செயலாளர் பேராட்சி செல்வன் அவர்களுக்கும், பொருளாளர் பீர் முகைதீன் சார் அவர்களுக்கும், உடனடி முன்னாள் தலைவர் மன்மோகன் சார் அவர்களுக்கும், PP1 பொறியாளர் இமயவர்மன் சார் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை வந்துள்ள அனைத்து பொறியாளர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்டலம் 10 மிகப்பெரிய தூண் திருநெல்வேலி சங்கம் உண்மையிலே இது நிறைய எங்களுடைய பேசியட்டோட ஜாம்பவான்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநகரம் தான் சொல்லணும். எங்களுடைய வழிகாட்டியாக உடனடி முன்னாள் மண்டல தலைவர் விசக்கிப்பன் சார், மாநில நிர்வாக குழு விஜயபாண்டி சார் அவர்கள், முன்னாள் நான் என்னுடைய பதவியேற்பில் விருதுநகரில் 2012 நடக்கிறப்ப எனக்கு பதவியேற்பை நடத்தி வச்ச பொறியாளர் திரு உலகநாத சங்கர் சார் அவர்கள், அவர் பொறியாளர் மற்றும் வழக்கறிஞர் அவர் சார் 2 பேரும் தான் எனக்கு பதவியேற்பில் நடத்தி வச்சாங்க. அதனுடைய சிறப்பு இன்றைக்கி நான் மண்டல தலைவராக இன்றைக்கி உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது அந்த ஒரு சென்டிமெண்ட் டச்சு எல்லாமே நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. அது ஏற்கனவே ஒரு தருணத்தில் சொன்னாலும் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை சொல்ல நான் நன்றியோடு ஆசைப்படுகின்றேன். பொறியாளர் தினத்தை நிகழ்ச்சியில் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் எதிர்பார்த்ததை விட தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மிகப்பெரிய எழுச்சியாக தெரியுது. நானும் இப்போ காலையிலேருந்து செல்லை பார்த்துட்டே தான் இருக்கேன். எங்கே பார்த்தாலும் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா பொறியாளர் தின கொண்டாட்டங்களோட சமூக பணிகள் அளவுக்கு அதிகமாக இந்த வட்டம் நம்ம பொறியாளர் சங்கம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ராஜபாளையத்தில் அவங்க கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருந்தாங்க. அதை நான் நேற்று மண்டலம் 10 சார்பில் நான் போய் தொடங்கி வச்சுட்டு வந்தேன். இன்று திருநெல்வேலி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த தான முகாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களுக்கு உணவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே முத்துக்குமார் சார் அவர் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு படத்தை கைதட்டல் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப சிறப்பாக உழைச்சிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சி சார். அதாவது சோசியல் ஒர்க்கு நம்ம சங்க, அதாவது பொறியாளர்கள் எவ்வளவு பிஸி ஷெடியூலில் இருக்காங்க. அவர் எம்ஓசி பண்ணவர் கூட சொன்னார், இவ்வளவு டைட் ஷெடியூலில் இவ்வளோ அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை இந்த ஒரு திறந்த வெளியில் நல்லா பண்ணி, அதுவும் குடும்ப நிகழ்வாக நடத்தி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் வச்சு நல்லா சிறப்பாக நடத்தியிருக்காரு. உண்மையிலே திருநெல்வேலி சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். பொறியாளர் தினத்துக்கு வாழ்த்து செய்திகள் நிறைய வந்தவண்ணமாக இருந்தாலும் நான் ஒரு பொறியாளர், நம்முடைய முன்னோடி பொறியாளர் சொன்ன வாழ்த்து செய்தியை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுறேன். நான் இந்த மண்ணில் செல்வது ஒரு முறைதான். அது சமயம் ஏதேனும் ஒரு நற்செயல் செய்திட வேண்டும். அதை தள்ளி வைக்கவோ தவிர்க்கவோ முடியாது. ஏனெனில் நான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கப் போவதில்லை. இதை சொன்னது முல்லைப் பெரியார் அணையை கட்டிய பொறியாளர் பென்னி குயிக். இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் பொறியாளர்கள் எவ்வளோ டெடிகேட்டிவ் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற இந்த விஷயத்தை அவர் அந்த ஆங்கிலேய கவர்மெண்ட்டே இந்த ஸ்கீம் எடுபடாது விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் அந்த முல்லைப் பெரியார் அணையை அவருடைய சொத்துக்களெல்லாம் விற்று, அவர் மனைவி நகைகளெல்லாம் விற்று அந்த அணையை இன்றைக்கி சிறப்பாக இன்றைக்கும் வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு சிலை அமைச்சு இன்றைக்கி நம்ம வருஷம் அவருக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்க, பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ஒரு பொறியாளர் நம்ம தமிழ் மண்ணுக்கு சிறப்பாக செஞ்சு போயிருக்கார். உண்மையிலே அந்த முல்லைப் பெரியார் அணையை கட்டிய பென்னி குயிக்கை பொறியாளர் தினத்தன்று என்று நாம் நினைவு கூறுவதில் பெருமைப்படுகின்றேன். அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாழ்த்து செய்திகளை நிறையா பார்த்தேன் நான். அதில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குது அதை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சக பொறியாளர் ஒருத்தர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு. அது நிறையா இருக்குது. அதனால் அதை பிரிண்ட் அவுட் பண்ணி நான் உங்கள் முன்னால் இதை பகிர்றதில் நான் பெருமைப்படுகின்றேன். பொறியாளன் என்ற பொதுப்பெயர் கொண்டவர்கள் நாங்கள். எத்தனை துறைகள் இருக்கட்டும் அத்தனை துறைகளுக்கும் என்றும் துணை எங்கள் துறை. அதிக பெண் பிள்ளை கொண்டவர்கள் நாங்கள். ஒவ்வொரு கட்டடமும் எங்களுக்கு பெண் பிள்ளை தான். பார்த்து பார்த்து வளர்த்து கட்டி கொடுத்து
கட்டி முடித்து தொலைவிலிருந்து ரசிக்கும் தருணம், எங்கள் பிறப்பின் பலனை அடைந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிள்ளைக்கும் வண்ண வண்ணமாக உடை அணிந்து பார்ப்போம். பலரின் வாழ்க்கை லட்சியம் கனவு சொந்த வீடு. ஒட்டுமொத்த கனவையும் எங்கள் கைகள் நம்பி கொடுத்து விட்டு செல்வார்கள் பொதுமக்கள் வந்து. கட்டி முடிப்பதற்குள் இன்னொரு பிறவி எடுப்போம். தாய் சேயை பெற்றெடுப்பது போன்று கட்டடத்தை கட்டி முடிப்போம். உயிர் பிரிந்து போகலாம், உடலை விட்டு புகழ் மறைந்து போகாது இந்த மண்ணை விட்டு. கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நாங்கள் தூணை கொடுத்தோம், துரும்பை தூணாகவும் கொடுத்தோம். மண்ணை வைத்து மனிதனை படைத்தான் கடவுள், அதே மண்ணை வைத்து இருப்பிடம் படைத்தான் பொறியாளன். கடவுளுக்கும் கொத்தனாரும் சித்தாலும் கூட வல்லுநர் தான். அனுபவ வல்லுநர் என்றும் மதிக்க மறந்ததில்லை நாங்கள். திரும்பும் திசையெல்லாம் எங்கள் உழைப்பு வானுயர்ந்து நிற்கும். இந்த மண்ணும் எங்கள் சொத்து, கிடக்கும் கல்லும் எங்கள் சொத்து. கல்லும் மண்ணும் நீராலான பூமி, இந்த புவியே எங்கள் சொத்து. உறுதியேற்போம், அழிக்க மாட்டோம் விளைநிலத்தை, வீணாய் கழிக்க மாட்டோம் பகல் பொழுதை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சார், உங்கள் நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. I request Mr. Ravishankar to honor with the SAL Regional 10 Chairman, please. I request our Treasurer, Engineer Peer Mohiuddin, to hand over memento to Mr. Kannan, please. Now it's the time to Shyam Steel. I request Shyam Steel officials to make your presentation at the stage, please. Almost Engineers Ashok Kumar, GM Retails, South India Shyam Steel Industries, is familiar to all engineers. I am sure that he have visited almost all engineers' office. Thank you, sir. We are honored to have your presence here. Go ahead with your presentation, please. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் பொறியாளர் தின நல்வாழ்த்துக்கள். இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் அருமையாகவும் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த அசோசியேஷன் இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சார் தான். ஒரு 10 months 1 year இருக்கும் பார்க்க அவர் ஆஃபீஸில் மீட் பண்ணோம். ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 engineers வந்தாங்க. கம்ப்ளீட்டாக அசோசியேஷனோட எல்லா ஒர்க்கிங்கும் சொன்னாங்க. அன்னையிலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி திருநெல்வேலி அசோசியேஷனோட க்ளோஸாக லிங்கில் டீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். பிப்ரவரியில் நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ முத்துக்குமார் சாரை வந்து தற்செயலாக பார்க்க போனேன் நான். ஸோ அது வந்து எங்கள் இப்போ சார் ஆஃபீஸ் இருக்க ரோடு வந்து கோட்டூர் ரோடு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பிறந்த இடம். ரொம்ப நாள் கழித்து போனேன் நான். கரெக்டாக சார் ஆஃபீஸ்க்கு நேராக எய்த்தாப்புல எங்கள் மாமா வீடு. ஸோ இப்போ இல்லை, மாமா இறந்துட்டார். ஸோ வீடெல்லாம் போய் பார்த்து எமோஷ்னல் ஆகி பார்த்து இது ஒரு 20 வருஷம் கழிச்சு போகிறேன் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு. ஒரு சார் கேட்டாங்க, சரி உடனே இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஸோ இதில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி, பீர் முகமது சாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு 3 அசோசியேஷனுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். சேலம், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு. 3 அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அசோசியேஷன், ஃபேமிலி ப்ரோக்ராம் 3மே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ சரி, நம்ம ஊர்னால நான் வந்துட்டேன் இங்கே. மிச்ச டீம் எல்லோரும் சேலத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் கம்பெனி பற்றி டீட்டெயிலாக பிப்ரவரி மாதம் ஒரு தடவை சொல்லிட்டேன். திருப்பி நாளைக்கு ஒரு தடவை நம்ம பில்ட் அசோசியேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாருமே வரப்போகிறீங்க. ஸோ அங்கே நான் கம்பெனி பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். 2002 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போயிருந்தேன். எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஆப்ஷன் சிவில் இன்ஜினியரிங். கூடவே வந்தார். ஸோ அந்த அந்த ஒரு 10 minutes எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். அங்கே பாருங்கப்பா போர்டில் வேறு எதுவும் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. முன்னாடி இருந்த ஸ்டாஃபுக்கிட்ட மெக்கானிக்கல் போடுங்கன்னு சொல்லி அதை நினச்சி ஒரு நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு நாளும் 10 நிமிஷத்தில் எங்கள் அப்பாவை ஏமாற்றினேன். ஸோ இன்றைக்கி வந்து கேம்பஸ் இன்டர்வியூ தியாகராஜா காலேஜில் மதுரையில் படித்தேன். ஸோ ஒரு 20 பேர் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாங்க மெக்கானிக்கலில். நம்பர் 2 இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், மதுரையில். இந்த 20 பேர் தவிர மிச்சம் இருக்கிற 40 பேரும் ஒரு டைரக்ஷன் இல்லாத வாழ்க்கை தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு. படித்ததுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற மிச்ச இன்ஜினியரிங் ஃபீல்டோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவல நிலை. பட் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஒரு ஆளும் சிவில் ஒர்க் மட்டும்தான் பார்க்குறாங்க. 100% யாரும் டைரக்ஷன் மாதிரி போனதில்லை,
யாரும் வேறு ஃபீல்டுக்கு மாறினதில்லை. இன்றைக்கும் பில்டிங்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிடங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கிளாஸுக்கு பக்கத்து கிளாஸ் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. நான் ஆல்மோஸ்ட் 50-60 பீப்புள் கூட நான் இன்னமும் டச்சில் இருக்கேன். எல்லோரும் ஷாம்ஷீல் யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். படித்த 60 பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. இது வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இது என்னோட ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் சேர்க்கலாம். எந்த டவுட்டும் வேண்டாம். நீங்கள் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போவே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுங்கள். அவங்கள கூப்பிட்டு போங்க, சொல்லிக் கொடுங்க. சிவில் இன்ஜினியரிங்கு அருமையான ஃப்யூச்சர் இருக்குது. ப்ளஸ் நம்ம கண்ட்ரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் வந்து பூமிங்கில் இருக்குது. எவ்ரி இயர் 25-30% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 lakh crores வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் லாஸ்ட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக போக இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். மக்களுக்கு தேவை நிறைய இருக்குது. கட்டிடங்கள், ஒரு பப்ளிக் பில்டிங்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ரோட்ஸு எல்லாமே வந்து இன்னமும் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபோல்ட்லேருந்து நெக்ஸ்ட் 50 இயர்ஸுக்கு சிவில் இன்ஜினியரிங் பூமிங் ஃபீல்டு. நாங்கள்லாம் வந்து சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 3 times எல்லா கம்பெனியும் பிளான் பண்ணியிருக்கோம், நேஷனல் லெவல் கம்பெனிஸ்லாம் நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸில். பட் ஆனால் 50 வருஷத்துக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் இஸ் எ பூமிங் ஃபீல்டு. எத்தனை சிவில் இன்ஜினியர்ஸ் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்தியாவில் வேலை இருக்குது. வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை 50 இயர்ஸுக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேன்னு ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 100 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நேஷனல் ஹைவேன்னு சொல்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த வருஷத்தில் 25-26 ஒரு நாளைக்கு வந்து ஒரு 60 kilometers ரோடு போடுறாங்க பர் டே. டார்கெட் வந்து 60 kilometer. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 5000 டன் ஸ்டீல் யூஸ் ஆகுது, ஆல்மோஸ்ட் 50,000 டன் சிமெண்ட் யூஸ் ஆகுது பர் டே. ஸோ இது போக உங்களுக்கு பித்துமினஸ், தார், அக்ரிகேட் எல்லாமே. ஸோ எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும், மெட்ரோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஏர்போர்ட்டு, இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் 4 ஏர்போர்ட் வரப்போகுது சார். ராம்நாடு ஒரு ஏர்போர்ட்டு, பரந்தூர் ஒரு ஏர்போர்ட்டு, சேலம் எக்ஸ்பான்ஷனு, கோயம்புத்தூர் எக்ஸ்பான்ஷனு, இது எல்லாமே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே, ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ளே வரப்போகிற ஒரு விஷயம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமிங் இந்தியாவுக்கு தேவை. டெஃபினட்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 25-50 வருஷம் வரைக்கும் உறுதியாக சிவில் இன்ஜினியரிங்க்கு அருமையான ஸ்கோப் இருக்குது. உங்களோட எல்லா ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிவில் படிக்க வைக்கலாம், எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு வந்து நான் கேரண்டி. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எல்லா குழந்தைங்களும் சிவில் இன்ஜினியரிங் நோக்கி டைவர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட ஒரு டீலர்கிட்ட களக்காட்டில் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் வந்து அண்ணன் தம்பி 4 பேர், டோட்டலாக எல்லாருக்கும் சேர்த்து 5 பசங்க. 5 பசங்களும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களாம். 5 பசங்களும் ஒருத்தர் மட்டும் படிச்சுட்டு பெங்களூரில் வேலை பார்க்குறாராம், மிச்சம் 4 பேரும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களாம். ஸோ களக்காட்டிலே இதில் 4 பேரில் 3 பேருக்கு வேலை இருக்குது சார்ன்றாரு களக்காட்டில். ஸோ இந்த அளவுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் ஸ்கோப் இருக்குது. நம்ம கண்ட்ரி வந்து இனிமேல் தான் வளரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வைஸ் இனிமேல் தான் வளரணும். இப்போ இன்றைக்கி அமெரிக்கா போயிட்டீங்கன்னா, லண்டன் போயிட்டீங்கன்னா தேவைக்கு அதிகமான பில்டிங் ஸ்பேஸ் இருக்குது, பாதிக்கு மேலே வேக்கண்ட்டாக இருக்குது. சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு வந்து இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது. பட் நமக்கு இன்றைக்கி வந்து 100% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தேவை. நம்ம இன்னும் ஒரு 50 இயர்ஸ் பூமிங் ஃபீல்டில் தான் இருக்கும். ஷாம் ஸ்டீலுக்கும் மனசில் வச்சுங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெக்னிக்கலாக நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இன்ஜினியர் எஸ் அசோக் குமார் ஸ்பான்சர் ப்ரெசன்டேஷனுக்காக வந்தாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் வாஸ் ஹைலி அப்ரிசியபிள். அது ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்கள் ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஒன் அமங் த மெம்பராகவே ஆகிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலன்ட் ஃபெலிசிட்டேஷன். நீங்கள் உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. தேங்க்யூ. I request Engineer Anayamuthu to honor Engineer Ashok Kumar with a sal, please. I request Engineer Manigandan to honor Engineer Ashok Kumar, GM Retail Sales South India with a memento, please. இன்ஜினியர் டி ராகவன், ஃபார்மர் ஸ்டேட் பிரசிடென்ட். எப்படி ஒரு இன்ஜினியருக்கு திருநெல்வேலிக்கு இவ்வளவு டைம் கொடுக்க முடியுதுன்னு எனக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியம். அது ஒரு திருநெல்வேலி
சங்கத்தோட ஒரு முன்னாள் உறுப்பினர் ஆயிட்டாரா? எப்போ பார்த்தாலும் நம்ம சென்டரில் அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த சென்டரில் அதிகமா இந்த வேல்யூவேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவரோட சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தருமே இல்லை. எல்லாம் ரைட் ஃப்ரம் அவர் பிரசிடென்ட் ஃபார் மீ அண்ட் முத்துக்குமார் நிறைய பேர் இருக்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் இன்ஜினியர் டி ராகவனோட சப்போர்ட்ல தான் IBBI ரெஜிஸ்ட்ரேஷனை த்ரூ ஆகியிருக்காங்க. தேங்க்யூ சார். பிகாஸ் மீனை கொடுக்கறதோ மீன் பிடிக்க வலையை கொடுக்கறது தான் அது ஒரு மிகச்சிறந்தது. நான் கூட இந்த IBBI எல்லாம் நினைச்சு இப்போ பிரசன்ட்லி ஒரு வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லி மாளாத ஒரு பொறுப்புகள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஒரு 7 வரை டே நைட் இருந்து ஒரு வேல்யூவேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு அசைன்மெண்ட் IBBI ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதிலிருந்து வந்தது. So thank you sir. We all thank you for the continuous support to the members of Tirunelveli Center. We welcome you to make the felicitation as this special guest. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக சார் சொல்கிறபடி பார்த்தா எல்லா அசோசியேஷனுக்கும் சங்கம் கட்டணும்னு நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சங்கத்துக்கும் உறுப்பினருக்கு தான் கட்ட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆள் தான் சண்டா கட்டாமல் எல்லா சங்கத்துக்கும் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் பொறியாளர் தின வாழ்த்துக்கள். வந்துள்ள இந்த நமது ஃபேசியட்டை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு சென்ற தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு இன்ஜினியர்ஸ் டே வாழ்த்துக்கள். எங்களோடு தோள் நின்று எங்களோடு இணையாக வந்து கொண்டு 2 பக்கமும் சரியாக செய்து கொண்டு வந்துள்ள எங்களது பில்டர்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மன் மன்மதன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பழகிக்கிட்டே இருக்கணும் சார். எப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ எப்போ பார்த்தாலும். அதற்கு அடுத்தபடியாக எங்களது இந்த மண்டலத்தை மிகவும் அழகான இடத்திற்கு கொண்டு செல்லவும் இன்றைய தினத்தில் ஒரு அருமையான கருத்தையும் கூறிய எப்பொழுதுமே அவரது வாழ்த்துக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்த்துக்களுடைய எங்களுடைய மண்டல தலைவர் அவர்களுக்கும் PSCயை சொல்லவே வேண்டாம். பட் என்னதான் ஒரு சமயம் கொஞ்சம் லெஃப்ட் டு ரைட்டு நம்ம வாழ்த்தினாலும் ரைட் டு லெஃப்ட் ஒன்று சொல்லித்தான் ஆகணும். பிரசிடெண்ட் அவர்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். காலையிலேருந்து வந்ததுலேருந்து எனக்கு நேற்றுலேருந்து ஒரு 10 நாளாகவே ஒரு 3 ஃபோன். ஒன்று அவர் ஒன்றுமே செய்யலை, வேலையே செய்யலை. அடுத்த ஃபோன் வேலையே செய்யலை, அடுத்த ஃபோன் வேலையே செய்யலை. ஆனால் இதில் ஒன்று கூட நம்மளுடைய சங்கத்திலிருந்து வந்தது அல்ல. அதுக்கப்புறம் உண்மையை பார்த்தால் ஒன்று வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த ஃபோன், அவர் ஆஃபீஸ் வேலையே பார்க்கல. 2வது வந்தது வீட்டிலிருந்து வந்த ஃபோன், அவர் வீட்டில் வேலையே பார்க்கல அப்படின்ட்டு. 3வது வந்தது சார் குறிப்பிட்டது போல் எங்களோட பேங்க்ல இருந்து வந்தது. சார் என்ன சார் அவர் ஒரு மாதமாக எந்த வேலை கொடுத்தாலும் செய்யவே மாட்டேங்கிறாருன்னு. வந்த பிறகு தான் தெரிந்தது அவர் செய்து கொண்டிருந்தது எல்லாமே நம்மளுடைய இந்த குடும்பத்திலாவிற்கான வேலை தான் என்பதை நான் மிகவும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மிகவும் அருமையான ஒரு தலைவர், எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக இருக்கக்கூடியவர். அனைவரும் குறிப்பிட்டது போல் சார் குறிப்பிட்டது வந்து இன்னைக்கு வரை நடந்ததை குறிப்பிட்டார்கள். அடுத்த வாரத்தை ப்ரோக்ராம் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேலண்டரில் வந்து எழுத வேண்டாம், கிறுக்கிருங்க அப்படின்ட்டேன். ஏன்னா வருவதிலிருந்து அடுத்த 15 நாளுக்கு இன்னும் டைட் ப்ரோக்ராம் இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் முத்துக்குமார். உங்களை போன்ற இளம் தலைமுறைகள் வருவதை நாங்கள் மிகவும் மிகவும் நன்றாக ரசிக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கி எங்கள் ஊர்லெல்லாம் எங்கள் பிரசிடென்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப கொஞ்சம் வயசு. அப்போ எங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் அனைவரும் மிகைக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் எதிர்பார்க்காததை நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அருமையான வாழ்த்துக்கள். இன்னும் வரக்கூடிய எனக்கு என்னென்னா இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பற்றி கூட பிரச்சனை இல்லை, அடுத்ததை பற்றி தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் உள்ளவங்களாம் தரையில் செஞ்சவர்கள் அடுத்து வரப்போகிறது இமயமலை வரப்போகுது. அப்போ இந்த தரையை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் இமயத்தை பற்றி இனிமேல் தான் நான் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொருடைய பொறியாளர்களும் தன்னுடைய காலத்தில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் பொழுது நாங்கள்லாம் சொல்லுவோம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சொல்லுவாங்க, அவர் ஆட்சி செய்தார், இவர் ஆட்சி செய்தார் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக எனது தம்பி முத்துக்குமார் ஒரு ஆட்சியோடு தான் செக்ரட்டரியாக வந்துள்ளார். ஒரு ஆட்சியை கைவசம், அதுவும் பேர் ஆட்சியோடு தான் உள்ளார். அதனால கண்டிப்பாக அவருக்கும் வெற்றி தான் கிடைக்கும். ட்ரெஷரர் முகைதீன் வந்ததிலிருந்து ஒரே பரபரப்பு. தம்பி எனக்கு ஒரு ஆர்வமான செல்லப்பிள்ளை என்று கூட சொல்வேன். அப்பேற்பட்ட ஒரு அருமையான. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் வந்துள்ள முன்னாள் தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் அவர்கள் காலகட்டத்தில் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, அனைவரும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எல்லா விதத்திலும் நேற்று ஒரு பெரும் தமிழ்நாடையே கூட்டி குலுங்க வைத்து அமைந்துள்ளார் எனது தம்பி இசக்கி அப்பன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ரூல்ஸ் அப்படின்னாவே ஒரு எந்த ஒரு இடத்திலும் நமது திருநெல்வேலியை கலக்காமல் செய்ய முடியாது என்றக்கூடிய அளவிற்கு திருநெல்வேலி இன்று வளர்ந்து வந்துள்ளது. அதே போல் வேல்யூஷனில் இன்னைக்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய வேல்யூவர்கள் இருக்கிறார்கள்.
எல்லோருமே மிக நான் சொல்லி அவர்களுக்கு செய்து கொடுத்ததெல்லாம் என்னை பொறுத்தவரை மிகவும் குறைந்தபட்சம் என்று தான் சொல்வேன். வால்டரி சார் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ஜூனியர்ஸ்டே நான் சொல்கிறது, நான் எப்பொழுது எனது தொழிலில் வெற்றி பெறுகிறேன் என்றால் எனது ஜூனியர் எனக்கு எப்பொழுது எதிர்த்து ஆஃபீஸ் போட்டு என்னோடு போராடி ஜெயிக்கிறானோ அப்பொழுதுதான் நான் வெற்றி அடைந்ததாக சொல்வேன். அதுதான் எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 57 அசிஸ்டன்ட் இதுவரைக்கும் என்னிடமிருந்து போயிருக்கிறார்கள். அனைவரும் இன்று நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நமது பொறியாளர்களுடைய வளர்ச்சி என்பது மிகவும் அதிகபட்சம். இப்பொழுது வந்துள்ள நமக்கு விளம்பரம் கொடுத்துள்ள நமது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பான்சர்ஸ் அவர்களெல்லாம் மிகவும் அருமையான ஆட்கள். ஷியாம் ஸ்டீல் அவர்களுடைய டிஎம் இருக்கிறாங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. சார் வணக்கம். உங்களோட கம்பெனி நான் கூட ரொம்ப நாளாக நீங்கள் இப்போ தியாகராஜா காலேஜில் நான் 81 to 85 கிண்டி காலேஜ் நான் நீங்கள் பேசுகிறப்ப தான் நினச்சேன் நானும் கூட எங்கள் அம்மாவை ஏமாற்றிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ பரவாயில்ல, எனக்கு அப்புறம் நீங்களும் இருக்கிறீங்கன்னு தான் நினச்சேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மாவிற்கு என்னை டாக்டராக ஆக்குவது ஆசை. நீங்களாவது பரவாயில்ல, டிவியை காட்டிட்டு ஏதோ ஏமாற்றிட்டீங்க. நான் இன்டர்வியூ கார்டையை கழிச்சு போட்டேன். ஒருவேளை எனக்கு கிடைச்சிருந்தா எங்கள் அம்மாவுக்கு என்னை கண்டிப்பாக டாக்டராக தான் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கள் அப்பா எப்பயுமே ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. உனக்கு என்ன பிடிக்கணும்னு படிக்கிறது நினைக்க அதை படி அப்படின்னாங்க. காலேஜில் கிண்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா மாறி மாறி நல்ல பெரிய வாய்ப்பை இழந்து விட்டாய். அப்பொழுதுதான் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளே வந்த நேரம். அப்போ அட்லீஸ்ட் நீ சிவிலில் இருந்து நிறையா சங்கடப்பட வேண்டியிருக்கும், வேண்டாம், வீட்டோட கடைசி பையன், அது ஒரே கடைசி பையன். எங்கள் அம்மா மாறி மாறி என்னைய எலக்ட்ரானிக்ஸ் போயிரு அப்படின்னாங்க. சரின்னு அம்மாவோட தானேன்ட்டு ஃபஸ்ட் செமஸ்டர்லாம் எழுதி முடிச்சுட்டு விவரமாக லெட்டர் கொடுத்தேன். கிண்டியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போயே முதவே செலெக்ஷன் அப்போ என்ன நாங்கள் படிக்கிறப்ப என்ன ஃபேக்கல்ட்டிங்கிறத போட்டே கொடுத்துருவாங்க, பிரான்ச் போட்டு கொடுத்துருவாங்க. நான் நினச்சது சரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலேஜ், 40 சீட்டுக்கு மேலே கிடையாது. நான் படித்தது 81 to 85. அப்போ கண்டிப்பாக இதில் நம்மளை மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ்னு எழுதி கொடுத்துட்டேன். வந்த ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க்கை பற்றி என்னை தூக்கி எலக்ட்ரானிக்ஸில் மறுபடியும் மாற்றிட்டாங்க. உங்களை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். மறுபடியும் 2 நாளுக்கு அப்புறம் எங்கள் அப்பா, இல்லைப்பா உனக்கு உண்மையிலே திருப்தியாக தான் கொடுத்தியா இல்லை அம்மா சொன்னதுக்காக கொடுத்தியான்னாங்க. இல்லைப்பா கண்டிப்பாக அம்மா சொன்னதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு. எப்பயுமே படிக்கிறதுல உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறியோ, எதில் நீ சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாயோ அதை மட்டும் செய்யணும். எங்கள் அப்பா ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். மறுபடியும் லெட்டர் கொடுத்தேன். அப்போது எங்கள் ஹெச்ஓடி என்னை கூப்பிட்டு, கண்டிப்பாக நீ என்ன தான் படிக்கணும்னு நினைக்கிற, மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு தடவை மாறுவியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் சிவிலே கொடுத்துருங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதனால்தான் இன்று பெருமையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறேன். தம்பி நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நாங்களாம் மண்டலம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம தெற்கடைசி இங்கிருந்து 2 தலைவர்கள் உருவானோம். 2016 to 17 மாநில தலைவராக இருந்தேன். கிட்டத்தட்ட அதிகபட்ச மீட்டிங், அதிகபட்ச கம்பெனி நடவடிக்கை எல்லாவற்றிலும் நாங்கள் இருந்தோம். கண்டிப்பாக உங்களது ஷியாம் ஸ்டீலிலும் என்னுடைய பங்கு உண்டு என்பதை நான் சொல்லிக்கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக உங்களது இது சென்ட்ரல் இதில் கிடையாது, கரெக்டுங்களா? சென்ட்ரலோட ஒர்க்கில் உங்கள் இது கிடையாது. உங்களோடது ஏஜிஎம் என்னை சந்திக்க வந்திருந்தது திரு ஸ்ரீகாந்த் சார். பாருங்க சார், வந்தப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், சார் நாங்கள் ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று தர்றதுக்கு ரெடி பண்ணி தரேன், பட் உங்களோட கம்பெனி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டீல் லிஸ்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். சரியாக மிகவும் நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும். ஒரு 15 நாட்களுக்குள் வாங்கியுள்ளார்கள் என்றால் அது மிகவும் ஒரு அருமையான விஷயம். இன்றும் கோயில்பட்டியில் உள்ள ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர்கள் நான் சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஸ்டீலை 2 முறை வாங்கியுள்ளார்கள். நாங்கள் எங்களது அண்ணன் பொண்ணுடைய வீட்டிற்கு சென்னையில் வாங்கும் பொழுது உங்களது ஸ்டீலை வாங்கியிருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுது. கண்டிப்பாக, ஏனென்றால் உங்களோடு நாங்களும் ஒத்துழைத்து தான் வருகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் எங்களது திருச்சியாவின் பழைய திருவிளையாடல்களில் நீங்களும் பங்கு கொண்டு இப்படியே ஸ்பான்சர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் சுயலாபமும் உண்டு. அதற்கடுத்தபடியாக பர்ஜர் பெயிண்ட்ஸில் இருந்து குறிப்பிட்டார்கள். சார் இருக்காங்களா? மாடசாமி சார், முத்துசாமி சார் மிகவும் சில குறைகளை மிகவும் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார்கள். எங்களுக்கும் அதே குறைபாடுகள் எங்களிடமும் வந்தது. கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் அதை சரி செய்துள்ளோம் என்று குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கும் வந்துள்ள குடும்பத்தார்களுக்கும் நம்ம திருச்சியால் மட்டும்தான் உரிமையோடு இத்தனை பெரிய குடும்பத்தை பார்க்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்ம எம்ஓசி பண்ணி கொண்டிருக்கின்ற 2-3 எனக்கு மிகவும் வேண்டியவர்கள், அனைவரும் என்னோடு கலந்தவர்கள் என்று தான் குறிப்பிடுவேன்.
வந்துள்ள அனைவருக்கும், குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும். இப்போ நம்ம இன்ஜினியர் சரவணன் சார் வீட்டில் பார்த்தோம், இது என்ன குடும்ப விழாங்கிறது இது மட்டுமா? அவங்க வீட்டு கல்யாணத்தில் செய்தது அத்தனையும் நம்மளுடைய பொறியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதுதான் ஒரு இடத்துல விட்டு கொடுக்காமல் செய்வது என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டிக்கொள்ள சொல்லி, என்னதான் சினிமா வேலையில்லா பட்டதாரி என்று எடுத்தாலும் அவர் சிவில் இன்ஜினியராக ஹீரோ இருப்பதால் தான் அந்த படமும் வெற்றி பெற்றது என்றதை மிகவும் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நம்ம ஒரு ஆளுக்கு தான் வேலை கொடுத்து கொண்டே இருப்போம். நாங்கள் காலேஜிலலாம் விளையாடுறப்ப அப்படியே பேசி வாக்கில் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அவங்க எலிகண்ட் எலக்ட்ரானிக்ஸும்பாங்க, இவங்க மெஜஸ்டிக் மெக்கானிக்கல்பாங்க. நாங்கள் அப்போ மட்டும் சொல்வது ராயல் சிவில் என்று தான் சொல்லுவோம். ஒரு நேரத்தில் எங்களோட காலகட்டங்கள் அப்படியே வேடிக்கையாக போய்கொண்டிருக்கும். அப்பொழுது திடீர்னு பேச்சு வரும், திடீர்னு அட்ரஸ் எழுதி எல்லாரும் ஆஃபீஸ்லேயும் ரூம்லேயும் போய் ஒட்டி வச்சுருவோம். அப்போ எல்லோரும் என்னடா எல்லாம் உன்னோட, நான் எல்லாரும் கூட ரொம்ப ஜோவியலாக பழகிறவர். சார் 60 வருடத்தோடு இருக்கிறேன் என்று கொண்டார்கள். நான் 81லேருந்து 85 முடித்தவர் 350 பேரோடு தொடர்பில் இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளக்கூடாது. எங்களை செட்டில் உள்ள அத்தனை பேரோட கல்யாண வீட்டு அவங்களோட பிள்ளைகளோட பத்திரிகை எல்லாம் என்னிடம் தான் வரும். இங்கிருந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க எல்லாரையும் கொண்டு போய் அகாமடேட் பண்ணுறதுலேருந்து அவங்கள முடித்து வெளியில் அனுப்புகிற வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன். அதே போல் பகலெல்லாம் இந்தியாவிலிருந்து ஃபோன் என்றால் இரவிலெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஃபோன் வரும். அதனால் கிட்டத்தட்ட தூக்கம்ங்கிறதே இல்லாத அளவிற்கு நண்பர்கள் உள்ள ஒரு அதையெல்லாம் ரசித்து செய்வது தான் இந்த சிவில் இன்ஜினியரிங்கோட பெருமை என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் இன்றுள்ள இளைய தலைமுறைகள் நேரம் பார்க்காமல் இவ்வளவு தூரம் செய்வது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு பொறியாளர் தின வாழ்த்துக்களையும் கூறி, ஒவ்வொரு வந்துள்ள மற்ற சேவை சங்கங்களிலிருந்து வந்துள்ளவர்களும் மற்றவர்களும் யார் வந்திருந்தாலும் எங்களுடைய ஒரு சங்கத்தின் சார்பாக, கூட்டமைப்பின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த ஒரு கட்டிட வேலைகள் நீங்கள் எடுத்தாலும் அதை கண்டிப்பாக ஒரு பொறியாளர் துணையோடு செய்ய வேண்டும் என்ற இந்த பொறியாளர் தினத்தில் எனது ஒரு விண்ணப்பமாக வைத்து உங்கள் அனைவருக்கும் எங்களது பொறியாளர் சங்கம் ஏதாவது ஒன்று செய்து கொண்டேதான் இருக்கும் என்பதை குறிப்பிட்டு, இந்த திருச்சியா இன்னும் பல மடங்கு வளர வாழ்த்துக்கள் கூறி, கண்டிப்பாக எல்லோரும் என்னை அண்ணன் என்ற முறையில் அழைப்பீர்கள் என்று தெரியும். இருந்தாலும் அமைதியோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் உள்ளன்போடும் சொல்கிறேன், நீங்கள் அழைத்தாலும் வருவேன், அழைக்காவிட்டாலும் வருவேன் இந்த நேரத்தில் கூறி நன்றியோடு. ஏன்னா இங்கே தான் தம்பிமார்கள் எனக்கு அதிகம். விஜயபாண்டி சொல்லவா, இசக்கியப்பன் சொல்லவா, வெங்கடேஷ் சொல்லவா, சரவணனை சொல்லவா, தம்பி முத்துக்குமாரை சொல்லவா, இந்து முத்துக்குமாரை சொல்லவா, இது எல்லாருக்கும் உச்சமாக அவரது பெயரிலேயே அமைந்துவிட்டது. எங்களது சிஎம் என்றும் சிஎம் தான் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தட்ஸ் அண்ட் வெரி எக்ஸலங்கள்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது சார். அதனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் 100க்கு 100 உண்மைதான். உங்களோட பேச்சு வழக்கமாக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கு, இன்னைக்கு ரொம்ப ஒரு உளன்போடு இருந்தது. ரொம்ப நன்றி. I request Engineer Elias to honor Engineer Raghavan with a salt, please. Thank you, sir. We are honored to have you here as our special guest. I request our secretary, Engineer Perachi Selvan, to honor Engineer Raghavan with a memento, please. ராகவன் சார், உங்களோட வார்த்தைகள் ஷியாம் ஸ்டீல் இந்த அசோக் குமார் சாரை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா, எனக்கு என்ன எப்படியாவது ஒரு நிமிஷம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டேக் யுவர் 1 minute ப்ளீஸ். திருநெல்வேலி திருச்சியா எல்லாருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்டவங்க சார், இதையும் கொடுத்துருவோம் சார். ராகவன் சாரோட அன்பு வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொலீக் சொல்லியிருக்காங்க சாரை பற்றி, ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நான் சிவில் இன்ஜினியரிங் பார்த்து பயந்ததுக்கு காரணம் இந்த டோட்டல் ஸ்டேஷனும் டயக்ராமும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது அந்த வயசில் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. அந்த மிஷினை பார்க்கும்போதே ஒரு பயம் வரும், ப்ளஸ் பெரிய டிராஃப்டர் தூக்கிட்டு சுற்றணும். ஸோ இந்த மாதிரி 2-3 சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் அந்த பாயிண்டில் நம்ம வேறு டெசிஷன் எடுத்தோம். நான் சிவில் இன்ஜினியர்ஸ்கிட்ட நான் மெயினாக பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்ட சில குவாலிட்டிஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அவங்கள மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் பர்சன் பார்க்கவே முடியாது. டெய்லி காலையில் அவங்க என்ன சொல்கிறது, முழிச்சோடனே 10 பிரச்சனை அவங்க ஃபோனில் ரெடியாக இருக்கும். லேபர் வந்திருக்க மாட்டாங்க, மெட்டீரியல் வந்திருக்காது, 10 பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுறது, நைட்டு போகிற வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், டைமில் ஒர்க்கை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
100% சிவில் இன்ஜினியர்ஸ் டைமில் ஒர்க்கு முடிக்கிறாங்க. நான் சப்ளை பண்ண வரைக்கும் எல்லா இடத்துலையுமே த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி லேபர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ராகவன் சார். தேங்க்யூ. இன்ஜினியர் ராஜேஷ் இந்த திருநெல்வேலி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்கள். மாநில தலைவர்களாக இருக்கும் பொழுதும் மாநில அளவிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். திருநெல்வேலி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனுக்கு நம்மளாலேயும் பில்ட் எக்ஸ்போ நடத்தணும், திருநெல்வேலி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இண்டிவிஜுவலா பில்ட் எக்ஸ்போ நடத்தி மாநில அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சொல்லி முதல்ல அந்த பில்ட் எக்ஸ்போ நடத்தியவர். பல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நேரமும் பல விமர்சனங்கள் ஃபார் எகெயின்ஸ்ட் எது வந்தாலும் அது எல்லாத்தையும் stood fast and did the things what is required for the association. Hats off to Engineer Rajesh. I request you to make the chief guest felicitation, please. தேங்க்யூ வால்டர் சார். பொறியாளர் தின குடும்ப விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி தலைவர், நாங்கள் எல்லாருமே சிஎம் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அசோசியேஷனில் நிறைய முத்துக்குமார் இருக்கிறதுனால எம்எம் சிஎம் சாய் இப்படி எல்லாருக்கும் ஒரு பேர் வைப்போம். அதில் தம்பி சிஎம் அவர்களே மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் ராகவன் அவர்களே, நம் மண்டலத்தில் பல ஆண்டுகளாக என்னோடு பயணித்து இன்று மண்டல தலைவராக பொறுப்பேற்று இங்கு வந்திருக்கும் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, மேலும் நமது அகில இந்திய கட்டுநர் சங்க திருநெல்வேலி மையத்தின் தலைவர் மற்றும் நமது பொறியாளர் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் மன்மதன் அவர்களே, மற்றும் செயலாளர். ஒரு தலைவர் வெற்றிக்கு பின்னாடி ஒரு செயலாளர் பொருளாளர் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பாசத்துக்குரிய ஒரு செயல் வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அன்பு தம்பி பேராட்சி செல்வன் அவர்களே, மற்றும் எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சிறப்பாக ஒரு எத்திக்கோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்து கொண்டிருக்கும் பொருளாளர் தம்பி பீர்முகது அவர்களே, மற்றும் நமது மண்டலத்தின் டிடிசிபி கமிட்டி சேர்மன் அன்பு நண்பர் இசக்கியப்பன் அவர்களே, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முன்னாள் நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் விஜயபாண்டி அவர்களே, தலைவர் அவர்களே, மற்றும் நமது சங்கத்தின் வருங்கால தலைவர் இன்றைய பர்த்டே பேபி இமயவரம்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் வால்டர் சார் அவர்களே, அன்பு அண்ணன் எம்ஓஎஸ் புலனாசங்கர் அவர்களே, ஜிம்மி காட்டன் அவர்களே, மற்றும் இந்த தலைவர் குறிப்பிட்டது போல நமது சங்கத்தின் ஒவ்வொரு செயல்பாடையும் ஒரு சிறப்பாக ஒரு நேர்த்தியாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, மற்றும் அனைவருக்கும் வழிகாட்டியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும், மற்றும் இந்த நிகழ்வு வெற்றியடைய சிறப்பாக குடும்பத்தோடு வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எனது பொறியாளர் தின வாழ்த்துக்களையும் இனிய மாலை வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன். இது ஒரு நம்ம பொறியாளர் அமைப்பானது 1993 இருந்து செயல்பட்டு வந்திருந்தாலும் நம்ம சங்கம் பொறியாளர் சங்கம் அப்படிங்கும்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் அப்படிங்கும்போது மாற்றப்படும் போது தான் அதனோட முழுமையான வளர்ச்சியை ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு நிகழ்வுமே வால்டர் சார் சொன்னாங்க, நம்ம ஒரு எக்ஸ்போ நடத்தினங்குது. அதெல்லாம் என்னென்னா ஒரு அந்த டைமில் நம்ம பில்டர் அசோசியேஷன் மட்டும்தான் எக்ஸ்போ நடத்திட்டு இருந்தது. சரி, நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும் அப்படிங்கும்போது ஃபண்டிங் ரொம்ப முக்கியமானதாக ஒரு சூழ்நிலை. அப்போ ஃபண்டிங் வேணும்னா நம்ம ஏதாவது ஒரு மாறுபட்ட ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அப்படிங்கும்போது பல இடர்பாடுகள் உள்ள சூழ்நிலையில் தான் நம்ம அதை எக்ஸ்போ நடத்தணும். அந்த எக்ஸ்போ வெற்றி அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த எனக்கு செயலாளர் இருந்த தம்பி சொக்கநாதன்,
அவர் உருவத்தில் அண்ணன் மாதிரி இருப்பார், ஆனால் எனக்கு தம்பி தான், அண்ணன் தான் ஒரு பாசமாக அழைப்பார். அதுபோக அன்றைய பொருளாளராக இருந்த தம்பி ரகுமான், அப்துல் ரகுமான். அப்போது அன்றைக்கு வந்து நம்ம எக்ஸ்போ கமிட்டிக்காக போட்டிருந்தோம். நம்ம செல்வகுமார், சரவணன் சார், அப்புறம் மேலப்பாளையத்தில் புகாரி சார், அதுபோக ஒவ்வொரு பொறியாளர் அன்றைய டீமில் வந்து நான் வந்து சொல்லணுன்னா அந்த 10 பேர், அடுத்த ஜெனரேஷன் சொல்கிறேன், இந்த 10 பேர் தான். செல்வகுமார், நம்ம சிஎம்லேருந்து எல்லாருமே அவங்களோட டெடிக்கேட்டடான அன்றைக்கு வந்து ஒரு செய்யணும்னு அது செஞ்சிருவாங்க. அப்படி தான் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்னைக்கு வரைக்கும். அடுத்தடுத்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு டீம் இது செய்யணும் அப்படின்னா தம்பி நம்ம சவுந்தரண்ணன் பையன்ல இருந்து எல்லாருமே அதை வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மையிலே நம்ம சங்கத்துக்கான வளர்ச்சிக்கான பாதையாக நான் நினைக்கிறேன். நம்ம சங்கத்தில் வந்து யார் எந்த வருஷம் பொறியாளராக தலைவராக வந்தாலும் டீம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் நம்ம சங்கமும் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சியை அடைந்திருக்கு. அதுபோக என்னோட செயல்பாட்டுக்கு நான் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து எல்லா நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் தான் எனக்கு வந்து அது முக்கியம். நான் இந்த இதில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலே எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் சில நேரங்களில் எனக்கு வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி பர்சனலாக அட்வைஸ் சொல்லக்கூடிய எல்லாருமே, நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லலாம், முன்னாள் தலைவர்லேருந்து எல்லாருமே, சைதாமு சார், பழனிவேல் சார், வால்டர் சார்லாம் எதுனாலும் அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்படி எம்ஓஎஸ்என எல்லாருமே, சரவணன் சொல்லலாம், எஸ்ஐகேப்பன் சொல்லலாம், எஸ்ஐகி எல்லாருமே அப்படி தான் நம்ம வந்து ஒரு டீமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். என்னோட வளர்ச்சிக்கும் நீங்கள் எல்லாரும் தான். நான் பல தரப்பட்ட அமைப்புகளில் பயணம் பண்ணாலும் ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கி. ஆனால் வந்து பாசத்தோடும் நேசத்தோடும் நம்ம வந்து ஒரு குடும்பத்தோடு பழகக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு அப்படின்னா உண்மையிலே வந்து பொறியாளர் அமைப்பு தான். இதில் நான் வந்து உறுப்பினராக இருக்கிறதுக்கும் நான் இதில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு அளவுக்கு என்னை நீங்கள் வளர்த்து விட்டதுக்கும் என்னோட பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக உண்மையிலே நம்ம பேசக்கூடியதை வந்து நம்ம சியாம் ஸ்டீலோட அசோக் செல்வன் சார் அருமையாக பேசினாங்க. சார் நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்க போய் தான் எங்களுக்கு சியாம் ஸ்டீல் ஸ்பான்சரே கிடைச்சிருக்கு சார் அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் திருநெல்வேலிக்கார் பார்த்தீங்களா, அசோக் நம்ம வால்டர் சார் சொல்லும்போது கூட அசோக் குமார்னோடனே நானும் யோசித்தேன். அப்புறம் இல்லை சியாம் செல்வன் தானே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன் கான்டாக்டில். சியாம் செல்வன் சார் உண்மையிலே நாங்களும் வந்து அதனால் எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. தம்பி வீட்டு அந்த தெரு சொல்லிங்க, உண்மையிலே நாங்களாம் சுற்றின தெரு தான், எல்லா தெருவும் நாங்கள் எங்கள் இன்ஜினியர் இன்னைக்கு வந்து 350 பேர் மெம்பராக இருக்கோம்னா திருநெல்வேலியில் எல்லா மெம்பரும், இப்போ எங்கிட்ட ஒரு ஈசி மெம்பர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு 20 பேர் லிஸ்ட்டை கொடுத்துருவார் எங்கள் தலைவர். அவர் எல்லா தெருவுக்கும் போயிடுவார். அப்படி தான் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் பழகி எல்லாரையுமே பழக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு வந்து கூட்டு தொழிலாக நாங்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூட்டு முயற்சியாக நிறைய பேர் வந்து லேஅவுட் போடுறது, பில்டிங் கட்டுறது எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரக்சரல். இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே வந்து நாங்கள் வந்து நம்ம கட்டுமான தொழிலை வந்து 20-25 குரூப்பாக செய்யலாம். ஆனால் எல்லாருமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஒரு 3-4 பேர் இருக்காங்க. 4 பேரை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம். அதுபோக ஜியாலஜிக்கல் இது வேணும்னா அதே மாதிரி ஷேர் பண்ணிக்குவோம். சாயில் டெஸ்ட்டுக்கு அப்படி தான். வேல்யூவேஷன்னா மேக்ஸிமம் நான்லாம் எஃப்ஐவி வந்து பண்ணியே வந்து 15 வருஷம் ஆகிட்டு, எஃப்ஐ இல்லை 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் வேல்யூவேஷன் ஃபீல்டில் போகவே இல்லை. ஏன்னா எல்லா சகோதரர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். வால்டர் ராகவண்ணா கூட சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, போயிடலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா வரும்னு பார்த்துக்கோன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி எங்கள் அமைப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஒரு குடும்பமான ஒரு பாண்டிங்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே எனக்கு வந்து நம்ம அமைப்பு வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தது என்பதுக்கு நான் வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த தருணம் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல் இந்த குடும்ப தலைவியாக சகோதரிகள் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு கட்டுமான தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கட்டுமான தொழிலில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு சியாம் ஸ்டீலோட அசோக் செல்வன் சார் சொன்னாங்க. இது எல்லாருமே நீங்கள் வந்து குடும்ப நிகழ்வில் கலந்துக்கிட்டதுனால அதை நீங்கள் புரிந்து
எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் தான் செய்கிறோம், நம்ம வேலை செய்யலை. அதனால் தொழிலாக பார்த்து முன்னேற்றம் அடையிறதுக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்ற தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக நம்ம சங்கத்தை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னா, நம்ம சங்கம் தமிழ்நாடு லெவல்லையே ஒரு சிறப்பான அதிக உறுப்பினர் கொண்ட சங்கமே ஒரு 5-6 சங்கம் தான். அதில் நம்ம சங்கமும் அதிக உறுப்பினர் கொண்ட சங்கமாக தான் இருக்குது. அதுபோக தமிழ்நாடு ஃபுல்லாக கூட்டமைப்பில் எந்த ஒரு நிகழ்வு பண்ணாலும் அதிக பேர் கலந்து கொள்கிற சங்கமும் நம்ம சங்கம் தான். இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க, ஆனால் எல்லாருமே பார்க்கீங்களான்னு தெரியல. வாட்ஸ்அப்பில் எஸ்ஐகேபன் சார் லிஸ்ட்டு போட்டார், பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் எஸ்ஐகேபன் சாரும் டிஎஸ்பி தான் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா 7-8 பேர் தலைவர் செயலாளர் கூட ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது நம்ம ஒரு சிஸ்டமே வச்சுருக்கோம், அதிகம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கூட்டமைப்புக்கும் நம்ம ஒரு பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கிறேன். அதுபோக நம்மளோட இந்த சமூக சேவையானது ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை எல்லா தலைவர்களும் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு எடுத்து செய்யணும். அதுபோல் குருதி கொடைங்கிறதும் உண்மையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் நம்ம அது மறந்து போயிடும். ஆனால் அந்த குருதி கொடைங்கிறது என் வாழ்க்கையிலையும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதில் நம்ம சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 1 மாத காலத்திலேயே நமக்கு நிறைய ஒரு திருநெல்வேலி நமக்கு ஜிஹெச் இங்கே இருக்கிறனால எதுனாலும் ஒரு டக்குன்னு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்சாலும் எஸ்ஐகேபன் சார் கிடைச்சாலும் உடனே ஒரு கன்வே பண்ணுவோம். அந்தந்த தலைவர்கள் தம்பிலாம் நான் காரைக்காலில் ஒரு இன்சிடென்ட்ல இருக்கும்போது தான் பேசினேன். உடனே பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க. உண்மையிலே ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல வருங்கால தலைவர்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக நம்ம ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தலைமைக்கு, இந்த நம்ம இன்சூரன்ஸில் கொஞ்சம் நிறைய பேரை கொஞ்சம் சேர்த்து விட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம மனித வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள், எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற தெரியாத அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால தலைவர் ஏதாவது ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு இன்சூரன்ஸில் நம்ம 100% வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கே ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும் இந்த இன்சூரன்ஸுங்கிறது. ஏன்னா நான் பயணம் பண்ணுறதுல இந்த இன்சூரன்ஸில் சேராதவங்க ஒரு சிரமப்படும் போது அது நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியல் தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதில் நம்ம சங்கத்தை பொறுத்த மட்டும்தான், இன்னொன்று சொல்ல போனால் நம்ம சங்கம் மட்டும்தான் இன்சூரன்ஸில் சேராதாட்டினாலும் அந்த குடும்பத்துக்கு நம்ம உடனடியாக ஒரு பெரிய ஒரு உதவி உதவி பண்ணிடுறோம். அது போக அந்த பிள்ளைங்களோட கல்விக்கான ஒரு சூழ்நிலையும் நம்ம அதில் பொறுப்பெடுத்துக்கிறோம் எல்லாருமே. அதில் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு என்னோட பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அனைவரும் இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், செல்ஃபி பூத்து, அது போக விளையாட்டுகள். அப்துல் ரஹ்மானே நான் என்னமோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஒரு பசங்க மாதிரி போய் விளையாடக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்ல சிறப்பாக செஞ்சுருக்குது. குடும்பங்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் இதை மகிழ்ந்து வரும் ஒவ்வொரு தலைவருக்கும் அந்த குடும்பத்தார்கள், ஒரு நிர்வாக குழுவினருக்கும் குடும்பத்தார்கள் ஒத்துழைப்பு நல்கி நாமும் வளர்ந்து நம்ம சந்ததியும் வளர இறைவனை வேண்டி இந்த நல்லதொரு தருணத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஸ்பான்சர் செய்த பர்ஜர் பெயிண்ட் மற்றும் சியாம் ஸ்டீல் நிர்வாகத்துக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக தலைமை விருந்தினர் எல்லாரும் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்த அந்த பேச்சு ஒரு அமைதியா, வழக்கமா கொஞ்சம் வேகமா இருப்பாங்க ராஜேஷ் சார், இன்னைக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப ஒரு தன்மையா, ரொம்ப நன்றி சார். ஐ ரிக்வெஸ்ட் Engineer Royal Murugan to honor our Chief Guest Engineer T. Rajesh Tamilarasan, please, with the psalm. I request our President, CM, to honor our past National State President Engineer T. Rajesh Tamilarasan. ராகவன் சாரோட பேச்சை கேட்டு
அவரோட உருக்கமான பேச்சை கேட்டு ஷியாம் ஸ்டீல்ல இருந்து ஒரு நிமிஷம் கேட்டாங்க. இப்போ ராகவன் சார் பேச்சை கேட்டு ஷியாம்ல இருந்து ஒரு நிமிஷம் கேட்டாங்க. இப்போ ராஜேஷ் தமிழரசன் பேச்சை கேட்டு நம்முடைய ராகவன் சார் ஒரு நிமிஷம் கேட்டிருக்காங்க. எப்படினாலும் ஒன்று கேட்டோம்னா நம்ம திருப்பி ஒன்று கேட்டோம்ல சார். ஒரே ஒரு இன்றைய கருத்து மட்டும்தான். இன்றைய காலை நிலவரப்படி ஜிடிபியில் வந்து நம்ம ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம். ஷியாம் சார் வந்து சார் சொன்னாங்க, குறிப்பிட்ட இன்னும் ஒரு 5 வருட காலத்திற்குள் நாம் 2வது பொசிஷனுக்கு வந்துடுவோம்னு கணிச்சிருக்கிறாங்க. வித்தின் ஒரு 7-9 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் வர்றதுக்கு பெரும்பாலும் 2 கண்ட்ரிக்குள்ளே தான் போட்டி இருக்கும். அதில் கண்டிப்பாக இந்தியா உண்டு என்று சொல்லியுள்ளார்கள். அதனால் அந்த ஒரு கருத்தை சொல்வதற்காக ஒரு டைம் கேட்டிருந்தேன். 2வது, அடுத்து நம்ம புளியங்குடியிலேருந்து ஒரு இன்ஜினியர் இங்கே வந்து ஒரு விபத்துக்குள்ளான பொழுது அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து பார்க்க போகிறப்போ அத்தனையும் ஏற்பாடு செய்து இரத்த தானமும் கொடுத்து அவரோட 2வது சர்ஜரிக்கும் இரத்த தானம் கொடுத்தது இந்த திருநெல்வேலி சங்கம். அது இந்த மண்ணினுடைய மாண்பு. அது மிகவும் எந்த எதிர்பார்ப்போடு இல்லாமல் செய்து கொடுத்த நமது திருநெல்வேலி சங்கத்திற்கு கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்துக்கள். இது 2வது. 3வது, சார் சொன்னாங்க எப்பயுமே நான் தம்பி ராஜேஷ் எல்லாம் கொஞ்சம் வேகமாக பேசுவோம், இன்னைக்கு மிகவும் அன்போடு பேசினார்கள் என்று குறிப்பிட்டார்கள். உங்களிடமிருந்து அன்பான வார்த்தை வந்தது, எங்களிடமிருந்தும் அன்பான வார்த்தை வந்தது. ஒருவேளை எமோசி நம்ம பிச்சு மணி பேசியிருந்தா ஒருவேளை நாங்களும் வேகமாக எமோஷனலாக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தது சார் சொன்னாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எங்களது தலைவர் குடும்ப விழாவாக எங்களது சிவில் இன்ஜினியருக்கு மட்டும் நடத்தவில்லை, உங்களையும் உங்கள் மாமா வீட்டு சென்று பார்க்க வைத்தார் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, அதனால் உங்களையும் அவர் குடும்பமாகத்தான் பார்த்துள்ளார் என்பதை கூறி மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் இந்த இடத்துல இரத்த தானத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலியில் முத ஆரம்பிக்கிறப்போ தம்பி இசைக்கப்பட்ட சொல்லிட்டு நானும் வந்து இங்கே வந்து பிளட் டொனேஷன் பண்ணினேன். ஒருவேளை நீங்கள் எல்லாம் சொல்வது போல், நம்ம சிஎம் அடிக்கடி குறிப்பிடும் போல், நாங்கள் யங் பிளட்டை விரும்புகிறோம் என்று சொன்னதால் ஒருவேளை இந்த ஓல்டு பிளட்டுகள் வெளியேறிட்டோ என்று கூறி மீண்டும் பிளட் டொனேஷனுக்கு வருவேன் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. It's the time to our president to make required announcements, please. அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். அதாவது அப்போதான் அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்கிறத அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னேன். ஆனால் ஈவினிங் 5 மணிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்கிறவங்களை வந்து நான் மென்ஷன் பண்ண, அதாவது எல்லாம் எழுதி கொண்டு வந்தது, அதை ஒரு இதில் தவற விட்டுட்டேன், அதையும் நான் திரும்ப சொல்லிடுறவங்க தான் சொன்னேன். அதாவது ரிசப்ஷன் கமிட்டி வந்து பச்சைமுத்து சார், பாலா அவனை செல்லமாக கூப்பிடுறது பாலான்னு, அப்புறம் சதீஷ்குமார், தர்மராஜா, முத்துராஜ் சார், குமரகண்ணன் சார், இவங்க அவ்வளோ பேருமே ஈவினிங் 5 மணிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ரிசப்ஷன் கமிட்டிலே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக் திங்கட்கிழமை ஒரு செமினார் இருக்குது, செவ்வாய்க்கிழமை நம்ம ஃபெடரேஷன் செமினார், ஃபெடரேஷனில் பொதுக்குழு கூட்டம் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஒரு 5 பேர் தான் போவோம். மறுநாள் புதன்கிழமை நம்ம த்ரிஷியாவோட பொதுக்குழு கூட்டம் இருக்குது. இதுக்கு அனைவரும் வந்திருந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது உங்களோட கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே ஐகேம்ப் இருக்குது, நம்ம பேட்டை ஸ்கூலில் வச்சு ஐகேம்ப் நடத்துது. அதில் வந்து சத்யசாய் குரூப்பும் நம்ம பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா த்ரிஷா எல்லாம் இணைந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் அக்டோபர் 5 ஷட்டில் டோர்னமெண்ட் இருக்கு, அதுக்கு நமது மண்டல தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவித்துள்ளார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய விளையாட்டில் மிக ஆர்வமாக கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசு பெற்றவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். பரிசினை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். கேம் 1 வால்மேஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ்ஸஸ் தனம் ரஜீஷ். குடும்பத்தாரோடு மேடைக்கு வந்து பரிசு. நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த கேம் பிரைஸை கடைசியாக கொடுக்கலாம். ஆர் கோயிங் டு பி ஹானர்ட் நவ். அவர் ட்ரெஷரர் will read upon the names. Members who have donated blood, please come to the dais and collect your appreciation certificate, please. அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்னது போல இரத்த தானம் பல உயிர்களை காக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக
நமது பொறியாளர்கள் கடந்த இந்த வருடம் 5 மாத காலமாக ரத்தம் கொடுத்து வந்துள்ளார்கள். அவர்களின் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். பொறியாளர்கள் அனைவரும் வந்து அவர்களுடைய பதக்கங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஜினியர் கே மகாராஜன், பி மணிகண்டன், பி மாணிக்கவேல், ஜி.ஏ. விவேகானந்தன், எஸ் ஆறுமுகம், எம் நாராயணமூர்த்தி, ஐ ஆனந்தமணி, ராஜா பேச்சுமுத்து, இன்ஜினியர் சையது முகமது புகாரி, தம்பி பாலா சண்முகசுந்தரம், இன்ஜினியர் பி சிவகுமார், இன்ஜினியர் செந்தில்குமார், இன்ஜினியர் முகமது ஃபாசில், இன்ஜினியர் கிருஷ்ணகுமார், இன்ஜினியர் எம்.டி. டேவிட், இன்ஜினியர் தர்மராஜா, இன்ஜினியர் வேல்முருகன், இன்ஜினியர் எம். ரவிசங்கர், இன்ஜினியர் சி.ஆர். ரவிசங்கர், இன்ஜினியர் சுதன், இன்ஜினியர் முகமது சம்சுல் ஆலம், இன்ஜினியர் டி.எஸ்.கே. ராஜ்குமார், இன்ஜினியர் அப்துல் முத்தலிப், இன்ஜினியர் வீரிய பெருமாள், இன்ஜினியர் கார்த்திகேயன், இன்ஜினியர் இ. ரவிசங்கர், இன்ஜினியர் ரதீஷ். முத்தலிஃப் வந்திருக்கிறாரு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால எங்க மாமனாருக்கு பிளட் தேவைப்பட்டது திருநெல்வேலியில். அப்போ நம்ம அசோசியேஷன்லேருந்து முத்தலிஃபிட்ட சொல்ல சொன்னாங்க. நம்ப மாட்டீங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை வர வச்சு பிளட்டு கொடுத்து அன்னைக்கு அவங்க பண்ணிவிட்டாங்க. ஸோ தேங்க்யூ, வி ஆர் ஆல் ஹாப்பி தட் இது ஒரு ஃபேமிலிங்கிறது இதுதான். நம்ம உறுப்பினர்களோட ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது ஓடிட்டு இருக்குது. தேங்க்யூ முத்தலிஃப். கொடுத்ததுக்கு அரசு சார்பாக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார்பாக நம்ம அசோசியேஷனை பாராட்டி அதிலிருந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பிளட் டொனேஷன் அந்த டீமை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டை
நம்ம சங்கத்தோடைய தலைவர்கிட்ட பி மணிகண்டன் பிளட் டொனேஷனோட ஆர்கனைசர் அவங்க வந்து அதை ஒப்படைக்கிறாங்க. வணக்கம். இந்த பொறியாளர் தின குடும்ப விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்து வீற்றிருக்கும் எங்கள் முன்னாள் தலைவர், மாநில முன்னாள் தலைவர் அண்ணன் திரு ராஜேஷ் தமிழரசன் அவர்களையும், அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் கோவில்பட்டி சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் எங்கள் சங்கத்தில் எப்போதும் முன்னாள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொறியாளர் திரு ராகவன் சார் அவர்களுக்கும், மண்டல தலைவர் எம் கண்ணன் சார், எங்களுக்கெல்லாம் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு பதவியேற்று வச்சவர், அவர்கள் வந்து நாங்கள் அவர்களுக்கும், மற்றும் உடனடி முன்னாள் தலைவர் அண்ணன் பாசமிகு அண்ணன் மன்மதன் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு தனித்தனி கமிட்டியாக வேலை பார்த்த கமிட்டி மெம்பர்ஸ், கமிட்டி சேர்மன்ஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது முதலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் செய்த, அதாவது இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து எங்களுக்கு ட்ரெஸரர் பீர்முதீன் அவர்கள் தான் நம்ம ஷாம்ஷீல் அவங்கள பேசின உடனே ஷாம்ஷீல் அவங்க உடனே வாங்க சார், நாங்கள் உடனே உங்கள் ஆஃபீஸுக்கு வரோம், தலைவர் ஆஃபீஸுக்கு வந்து உடனே சொல்லி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் நாங்கள் இதில் ஒரு 50% ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஷாம்ஷீல் நிறுவனத்திற்கும், என்றும் எப்பொழுதும் ஸ்பான்சர்ஷிப் செய்து கொண்டிருக்கும் பர்ஜர்ஸ் பெயிண்ட்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த விழா வந்து வழக்கம் போல எங்கள் முன்னாள் தலைவர் வழிகாட்டுதல் படியே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதை காலையில் சொல்ல முடியாது, நேற்று முன்தினம் பிளட் டொனேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஷார்ப்பாக 7:15க்குலாம் நம்ம அண்ணா நகரில் இருக்க ஸ்கூலுக்கு ஒரு இது ஃபுட் டொனேஷன் பண்ணோம். அதுக்கடுத்தால 8:15க்கு கரெக்டாக எங்கள் சங்க பில்டிங்கில், நம்ம சங்க பில்டிங்கில் பொறியாளர் முன்னிலை பொறியாளர் கொடியேற்றி சிறப்பித்து வச்சோம். அடுத்து 1 o'clock கரெக்டாக 1 o'clock வந்து நம்ம இங்கே ஆணையார்குளம் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஆர்கனைசருக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூலுக்கு வந்து ஃபுட் டொனேஷன் பண்ணோம். அதை முடித்து உடனே இப்போவும் இங்கே வந்து விழா நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னிலை வச்சு VP1 சார் அவர்கள் இப்போ கோர்ட்டுக்கு ஏத்தாள இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, இப்பவும் அண்ணா நடந்துட்டு இருக்குங்கிறத இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை வந்த முன்னாள் தலைவர்கள் அனைவர்களையும் நாங்கள் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நாளைக்கு ஹாஃபலி எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாம் ஆரம்பித்தாலும் எல்லா குடும்ப தலைவர்களும் இங்கு வந்து தன் குழந்தைகளோட கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் எங்களது திரிஷா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. அனைத்து உறுப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம். நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய இன்ஜினியர் லாரன்ஸ் வால்பிரசாத் அவர்களுக்கும் மிக்க நன்றி. முயற்சி செய்த ஸ்ரீ உலகநாத் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். திரு பால்ர சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி 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 சார். மூலமாக சால்வை அணித்து கௌரவித்துக்கிறார்கள். அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். No
Bringing swag with that man right here. Leading up, I'm sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. Bringing swag with that man right here. Leading up, I'm sipping on beer. Yeah, clap for me man right here. Sound the alarm. Yeah, give it up for my man Jay, setting fire to the street. Big up your man, big up to all your lovely people.
no sound like hit sound. There's no sound, no sound, no sound, no sound. Tú le pegas con la papaya. No digáis nada, no se entendería. ¡Se la banana! Oppan Gangnam Style. Gangnam Style. 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자 너는 선어해 낮에는 너만큼 따사로운 그런 선어해 커피 식기도 전에 원샷 때리는 선어해 밤이 오면 심장이 터져버리는 선어해 그런 선어해 아름다워 사랑스러워 그래 너 그래 바로 너 아름다워 사랑스러워 그래 너 그래 바로 너 지금부터 갈 때까지 가볼까 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 섹시 레이디 오빤 강남스타일 섹시 레이디 성숙해 보이지만 볼 땐 노는 여자 이때다 싶으면 묶었던 머리 푸는 여자 가렸지만 ஹாய் ஹான் என்ன ஓய் உங்க பேர் என்ன புஷ்ரா உஷா படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க 5th 5th ஸ்டாண்டர்ட் வெரி குட் எத்தனை வருஷமா படிக்கிறீங்க 5 வருஷமா 5ஆம் கிளாஸ் 5 வருஷமா படிக்கிறீங்களா பெரிய படிப்பாக்கும் பொழுது உங்க கேள்வி கேட்கலாமா முன்னாடி வாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாரை கூப்பிடுவோம் ரஜினி கை தட்டலாமே இளைய தளபதி விஜய் விஜய் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சூப்பர் கை தட்டலாமே அவங்க வந்து பெண்மை திரௌபதி முர்மு சொல்லுங்க திரௌபதி முர்மு வெரி குட் நம்ம எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை நேரம் மேஜிக் ஷோ போடுவோமா இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு மில்க் தமிழ்ல சொல்லுங்க பால் நான் மோர் நான் சொன்னேன் பால் தான் குடிங்க பால் குடிப்பீங்கல்ல குடிங்க தாங்க குடிங்க தாங்க குடிங்க தாங்க ஏன் குடிக்க மாட்டீங்க நீங்க தர மாட்டீங்க தர மாட்டேங்கண்ணா கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க இப்போ குடிங்க பாக்குது எங்க பாலை குடிக்கிறோன்னு யோசிக்கிறீங்க பெரிய ஸ்டாக் தரேன்னு
ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? ரிஃபா ஃபாத்திமா. என்ன பாத்திமா? ரிஃபா பாத்திமா. பாத்திமா ஸ்டைலாக கூப்பிடுவா? சின்னவா இருக்கு. ஓகே. இந்த பாப்பாவோட ப்ரொடியூசர் எங்க இருக்கீங்க? வாங்க சார், வாங்க சார். ஓகே, சின்ன பசங்களை வச்சு மேஜிக் பண்ணியாச்சு. இப்போ பெரியவங்களை வச்சு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். யாராவது ஒரு லேடிஸ் வாங்க, பெண்கள் யாராவது ஒரு ஆள், யாராலும் வரலாம். 1 2 electro.
வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். உட்கா வச்சு கட்டையை மாட்டிக்கிட்டு கத்தி வச்சுட்டு கேட்குற கேள்வியா அப்போ நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தம்பி அதை கூட வச்சுருங்க, போகும்போது தரேன். உங்களோட கடைசி ஆசை என்ன? இல்லை, கடைசி ஆசை இல்லையா? ஒரு ஆசையும் இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எண்டுக்கு வந்துட்டீங்க, மேட்சுக்கு எண்டுக்கு வந்தாச்சு. உங்களை கடைசி ஆசை சொல்லுங்க, விட்டுறேன். கணவர் பிள்ளைகளோட சந்தோஷம். கணவர் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். மியூசிக். பாப்பா, உங்க அம்மா பத்திரம் அனுப்பிச்சிட்டேன், அழுகாம போங்க. அது பாப்பா பயந்துச்சு, அங்கிள் பண்றாங்க அப்படின்னு. பயப்படாங்க, அம்மா பத்திரம் அனுப்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்க எல்லாரையும் கூட்டு மேஜிக் பண்ணிட்டேன். நல்லா இல்லை, என்னை வச்சு நீங்க மேஜிக் பண்ண போறீங்க. யாராவது 2 பேர் வாங்க. ஆண்கள் உங்களை கூப்பிடல, பசங்களை கூப்பிடல. பெரியவங்க யாராவது வருவாங்க. பெரியவங்க யாராவது 2 பேர் வாங்க. ஒரு 2 பேர் பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 பேர் வாங்க. ஒண்ணுமே செய்ய வேண்டாம், என்னை தான் நீங்க பண்ண போறீங்க. என்னை வச்சு நீங்க மேஜிக் பண்ண போறீங்க. யார் வரீங்க? உங்களுக்கு துணைக்கு யாராவது கூப்பிட்டுக்கோங்க சார். நான் உட்காந்துக்குவேன். நீங்க 2 பேர் தான் பண்ண போறீங்க. ஓகேவா? 2 பேர் செக் பண்ணி பாருங்க. இந்த கயிறு நல்லா இழுத்து பாருங்க, வருதா வரலையா, ஸ்ட்ராங்கா இருக்கா? அதில் ஒன்றும் இல்லையா? இப்போ 2 கயிறு ஒட்ட வச்சா ஒட்டுமா? அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒட்டுமா? மேக்னெட் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இல்லை? இழுத்து பார்த்தா வந்துச்சா? இல்லை, கையில் இழுத்து பார்த்தா வருதான் கேட்டேன். வரல, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை. ஓகே, அந்த ரெட் கலர் கட்சி ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, இழுத்து பார்த்தீங்க, சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்க வீட்டுக்கு திருட வந்துட்டான். நான் இல்லை சார், வீட்டுக்கு திருட வந்து என்ன செய்வீங்க? கட்டி போடுங்க, பிடிச்சி கட்டி போடுவீங்க. அந்த மாதிரி நீங்க கட்டி போட போறீங்க. ஓகே, வாங்க சார். இப்படி ஆமாம், இதுக்கு போடுறான் மாப்பிள்ள அப்படின்றாரு. இழுத்து கட்டுங்க, விட்டுறாங்க. இழுத்து கட்டுங்க. என்னங்க சார் பண்ணுறீங்க? உங்கள் இழுத்து கட்ட தான் சொன்னேன், மொத்தம் ஓட சொல்லலை. இப்படி இல்லை இழுக்க அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படி பிடிங்க, மாற்றி பிடிங்க. இப்போ கட்டுங்க. என்னங்க சார் பண்ணுறீங்க? கொடுங்க, நீங்களே பிடிங்க. உள்ள கொடுங்க, நீங்களே பண்ணுங்க. எதாவது மாற்றம் இல்லையா? இழுத்து பார்த்துங்க, வராது. என் கால் தான் வரும். இருங்க வரேன். இருக்கு சார், நான் ஒன்றுமே செய்யல. சென்டரா போடுங்க. இது சென்டர் வச்சுட்டு இப்போ பிடிங்க, மாற்றுங்க சார். ஒன்றும் வராது சார், இழுத்து பாருங்க சார். என் கால் தான் சார் வரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படியே கையை போடுங்க, கட்டுங்க சார். சார் இருங்க, மேலே முடிச்சு போடுங்க சார். மேலே மட்டும் முடிச்சு போடுங்க. அது கை பத்தாது, அதுதான் சொல்கிறேன். நீ மேலே மட்டும் முடிச்சு போடுங்க சார். ரொம்ப வலிக்கு சார் உண்மையிலே. சரி, முடிச்சு போடுங்க. ஆமாம், நானும் போவோம் இல்லையா? இதே இன்னொன்று முடிச்சு போடுங்க. முடிச்சு போடுங்க, இன்னொரு முடிச்சு போடுங்க. அப்பாடி போதும். ஓவரா பிடிச்சி போட்டீங்க. இப்படி தான் சார் கட்டி போடணும். வெரி குட் சார். அப்பா அம்மாடி, சான்ஸே இல்லை சார். நல்லா லாக் பண்ணிட்டீங்க. சூப்பர் சார். கட்டினதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. எதிர்த்து ஓடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், அந்த கிளாத்தை மேலே போடுங்க சார். சார் ஏன் மேலே போடுங்க, கை அப்படி நல்லா கை இழுத்து போடணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா அப்படி இழுத்து போடணும், அவ்வளோ. வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவ்வளோதான் சார். எடுத்து பார்த்துக்கோங்க. கட்டலாம் இருக்குது. அங்கே காமி, ஆடியன்ஸ் காமிங்க. ஆமாம், கட்டலாம் கட்டியிருக்கீங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. போடுங்க சார். ஒன்றும் பிரச்சனை. சும்மா நல்லா இழுத்து போட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ இழுத்து தான் நீங்கள் போடணும்.
கட்டி போட்டால் அப்படி ஓடி போயிடுவேன். கொடுத்துனாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுருங்க சார். நல்லா பற்றி இப்போ பண்ணுங்க பார்ப்போம். வராது சார், கை வராது. நல்லா பொத்தி வைங்க. எல்லாத்தையும் மறைச்சிருது போடுங்க. எப்படி வராது சார், லாக் ஆகிருக்கு. நீங்கள் கட்டி முடிச்சு போட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இது மாட்டிக்கிச்சு, கை வராது. ஒரு கை எல்லாம் ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டீங்க, ஒரு கை சரியாக முடிச்சு போடல. அவுக்கணும். ஓகே ஓகே. ஏதோ ஒரு கை வந்துச்சுல. அந்த பிரைசஸ் அந்த கேம்ஸ் விளையாடலாம். பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மேஜிக் ஷோ நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்த உற்சாகம் கை தரலாமே. பரவாயில்ல, கிட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, எல்லாரும் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ரைட். இப்போ எனக்கு சத்தம்லாம் கை தட்டினீங்க. பதிலுக்கு உங்களுக்கு செய்யணும். எனக்கு என்ன வேணும்? வேணும் ஒன்றும் வேணும். எதுவும் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறேன். உனக்கு பைக் வேணுமா? ஓ, ஹைட் இந்த மாதிரி கேள்வி. நீங்கள் வளரணும் என்ன? வளர்ந்தது வாங்கித்தரேன். பின்னாடி யாருக்கா எது வேணுமா? நான் சார் உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் ஷோ கற்றுக்குறீங்களா? இருக்கு எல்லாருக்கும் ஒரு மேஜிக் ஒரு சொல்லி தரேன். முக்கியமான கிட்ஸ் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்ப கத்தி நம்ம வீட்டில் போய் காய் வீட்டை கற்றுட்டு மணி பார்க்க கூடாது. விலங்க மாதிரி மேஜிக் பாருங்க. வீட்டில் போய் கத்தி நிங்கவோ இல்லை கடல் வைக்கிற பவுல் வாங்கி ஊதி முங்கி பக்கம் செஞ்சேன் விலங்க சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் மேஜிக். இந்த மேஜிக் முடிய உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் சொல்றேன். நன்றி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மேஜிக் கற்றுக்க ரெடியா இருக்கீங்களா? ரைட், எஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வீடியோ. ஓகே, மேஜிக் ஷோல என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? உண்மையிலேவா? சரி, உங்க கிளாப் பண்ணி சொல்ல மேஜிக் ஷோ இருந்துச்சுன்னு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ ரைட் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ரைட் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க எல்லாருமே. பின்னாடி எல்லாருமே பெரியவங்க எல்லாரும் தூக்கலாம்.
எல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ள பூ நினைச்சு எல்லாம் தூக்கணும். பூ ஏதாவது பூ ஃப்ளவர் நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன் மந்திரத்தை சொல்லணும். சொல்ல பாப்போம். அக்கடா அக்காவை காணுமா? அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு. அக்கான்னு சொல்லிட்டு மனசுல பூ நினைச்சு மிளகாய் விரிங்க, ரைட்டா விரிங்க, ஆட்டுங்க. டாட்டா பை பை சி யூ, நன்றி வணக்கம் ஜெய். அதுக்குண்டான ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்குண்டான நேம்ஸை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவங்க முதல்ல வந்து அவங்களுக்கு உண்டான கிஃப்ட்டை முதல்ல வாங்கிடுங்க. அனைத்து குழந்தைகளுக்குமே கிஃப்ட் இருக்கு. இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை மட்டும் கேம்ஸில் ஜெயிச்சவங்க மட்டும் முதல்ல வந்து வாங்கிக்கோங்க. ரத்தி சாருடைய ஒய்ஃபு தனம், ராம்நாத் சுகுமார், தீபா தன்யா, நான் பேர் சொல்றவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்த ஹஃப்னா வாங்க. ஹஃப்னா சலாவுதீன், ராம்நாத் சுகுமார் அடுத்தாப்புல வாங்க. ஹஃப்னா, ராம்நாத் சுகுமார் வாங்க. ராம்நாத் சுகுமார், கவிதா தன்யா, அபிராமி, இந்துமதி, மதன், ஆஃபியா, வன்சிகா, இர்ஃபான். இர்ஃபான் வரையும் வந்து வாங்கிக்கோங்க. இதற்கு அடுத்ததாக அனைத்து குழந்தைகளும் அப்படியே வரிசையா வந்து அந்த பிரைசஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.